இங்க ராதிகாவோட வீட்டுக்கு போன கோபியுமே ராதிகாவோட நிலைமையை பார்த்து இதுக்கு மேல ராதிகாவையும் மையவையும் நான் தனியா விட்டுட்டு போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. மறுபடியும் பாக்கியா வீட்டுக்கு போறதாவும் அதே நேரத்துல போகும்போது இந்த பக்கம் ராதிகாவையும் மையவையும் கூட்டிட்டு போறதாவும் ஒரு முடிவு பண்ணிருக்காரு. இதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகாட்டையும் பேசி பாக்குறாங்க. ஆனா ராதிகாவுமே இல்ல கோபி, அது மறுபடியும் எனக்கு சரிப்பட்டு வரும்னு தெரியல. ஏன்னா அங்க இருந்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். ஆல்ரெடி உங்க அம்மா என்ன டைவர்ஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல போய் நான் உங்க கூட அங்க வந்து இருந்தேன் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகும். அது உங்க அம்மாவுக்கு அது ரொம்பவே பேக் ஃபயர் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்காத கோபியுமே அதெல்லாம் கிடையாது, நீ கண்டிப்பா நீயும் என் கூட வந்தே ஆகணும், உங்க ரெண்டு பேரையும் நான் விட மாட்டேன், நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா என் லைஃபுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இங்க ரொம்பவே வற்புறுத்தி வேற வழியே இல்லாம இந்த பக்கம் வந்து ராதிகாவுமே இங்க கோபியோட வரத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே கூட்டிட்டு இந்த பக்கம் டேரக்டா பாக்கியாவோட வீட்டை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எப்பவும் போல ஈஸ்வரியுமே என் பையனை பிளான் பண்ணி நீ துரத்திட்டல பாக்கியா, கண்டிப்பா இதுக்கு நீ அனுபவிப்ப, இங்க பாரு என் பையன் மட்டும் திரும்பி வரலன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ஈஸ்வரியுமே பாக்கியாவை போட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பக்கத்துல இருக்க செல்வியுமே என்னக்கா இது, உன் அத்தை என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கு, அவரே விருப்பப்பட்டு தானே போனாரு, அப்புறம் எதுக்காக இது ஒன்ன பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கு, இதுக்கு வேலையே கிடையாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜெனியுமே ஏத்த திருப்பி ஒருவேளை கோபி வந்துருவாரோ, ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு நம்பிக்கையா பேசுறத பார்த்தா எனக்கு நம்ம கோபி திருப்பி வந்துருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவுமே ரெண்டு பேரும் முதல்ல சும்மா இருங்க, அந்த ஆள் வந்தாலும் நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்க போறது கிடையாது, முதல்ல ஏற்கனவே அந்த ஆளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் அந்த ஆள் வந்தா நான் என்ன சேர்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் நடக்காது, அமைதியா இருங்க, அவங்க எவ்வளவு பேசணுமோ பேசிட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கொஞ்சம் காம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரி எதிர்பார்த்த மாதிரி இங்க கோபி வந்துடுறாரு. கோபியை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஈஸ்வரி இனியா செல்லியன் இவங்க எல்லாரும் ஓடி போய் அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் ஈஸ்வரியுமே நீ வரணும் தான்ப்பா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீ என்ன கண்டிப்பா விட்டுட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் கோபியுமே கண்டிப்பாமா நான் தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, வாக்கை எப்பவுமே மீற மாட்டேன், உங்களுக்காக நான் உங்களோட கடைசி காலம் வரைக்கும் நான் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னொரு கேட்டையும் ஓப்பன் பண்றாரு. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பக்கம் ராதிகாவும் மையும் நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஈஸ்வரி செல்லியன் இனியா எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு மேல இங்க பாக்கியாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, நான் எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கேன்னு சொல்லி அவங்களுமே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்க கோபியை பார்த்து ஈஸ்வரியுமே இவளை எதுக்கடா இங்க கூட்டிட்டு வந்த, சொல்லப்போனா இவ ஒரு பாம்புடா, இவளை நம்ம வீட்டுக்குள்ள விட்டோம்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஆபத்துரா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட கோபியுமே அம்மா இங்க பாருங்க, நீங்க உங்க கூட நான் இருக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட சத்தியம் வாங்கினீங்கல்ல, அதே மாதிரி நான் வந்து இங்க ராதிகாட்டையும் மையோட்டையும் சத்தியம் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா அவங்க எங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நான் இருக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க, அதே நேரம் நான் இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க, நான் உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டேன், அதே மாதிரி நீங்க எனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துங்க, முதல்ல என்னோட ஒய்ஃபும் என்னோட குழந்தையும் என் கூட இருக்கணும், அதாவது ராதிகாவும் மையும் என் கூட இருக்கிறதுக்கு நீங்க வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் ஈஸ்வரியுமே இல்லடா அவ சரிப்பட்டு வர மாட்டா, நீ அவளை பத்தி முழுசா புரிஞ்சுக்கல, அவ உன் லைஃபுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்டா நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சது, அதை விட முக்கியமா அவ ரொம்பவே கொடூரமானவ, அவ கூட வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் நீ ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்ச, தொழில் அடி வாங்க ஆரம்பிச்ச, அதே நேரம் உனக்கு நிறைய வந்து ஆப்ரேஷன்ஸ் அது இதுன்னு சொல்லி உனக்கு உடல்நல கூட பாதிக்கப்பட்டுச்சுரா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்க்கறாங்க. ஆனா கோபியுமே இல்லம்மா நீங்க சொல்ற எல்லா விஷயமும் நான் பாக்கியாக்கு பண்ண போக தான் எனக்கு அது பேக் ஃபயர் ஆச்சு, சொல்லப்போனா நான் பாக்கியாவோட தொழிலை கெடுக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் என்னோட தொழில் கெடுபட்டுச்சு, அதே நேரத்துல பாக்கியாவை அழிக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் நுழைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவரு பாக்கியாக்கு பண்ணதுக்கு பதிலடியா தான் எனக்கு கிடைச்சது, இது எனக்கு ராதிகா மூலமா கிடைக்கலன்னு சொல்லி இந்த பக்கம் அவருமே ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் இனியாவே இருந்துகிட்டு அப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க, நீங்க மறுபடியும் அவங்களை கூட்டிட்டு வந்துட கூடாதுப்பா, அவங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தா சரி இருக்காது, ப்ளீஸ்பா அவங்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனா கோபியுமே இங்க பாரு இனியா அப்படி நீ பேசக்கூடாது, கண்டிப்பா மையும் உன்னோட தங்கச்சி தான், உன் தங்கச்சி நீ பத்திரமா பாத்துக்கணும், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இவ ஒரு வேற வீட்டு ஆள் அப்படிங்கறத நீ யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட இனியாவுமே இல்லப்பா என்னால அப்படி யோசிக்க முடியாது, ஆன்ட்டி உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி எங்க அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டுங்க, எங்க அப்பா விட்டு பிரிஞ்சு போயிருங்கன்ட்டு, அப்புறம் எதுக்காக மறுபடியும் எங்க அப்பாவோட வாழ்க்கையில வந்து எங்களுக்கு பயங்கரமா டார்ச்சர் கொடுக்குறீங்க, நீங்க என்னைக்கு எங்க அப்பாவோட வாழ்க்கையில வந்தீங்களோ அன்னைக்கே எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, தயவு செஞ்சு எங்க அப்பா விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லி அவங்களுமே டேரக்டா ராதிகாவை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபியுமே இதெல்லாம் நடக்கவே நடக்காது, கண்டிப்பா நான் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னா ராதிகாவும் வேணும், ராதிகா இருந்தா தான் இந்த வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவனும் இந்த பக்கம் பாக்கியாக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, முதல்ல இந்த வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது என்னோட வீடு, ஆளுக்கு வந்து என்னென்னமோ சட்டம் போட்டுட்டு இருக்கீங்க, நான் அன்னைக்கே சொன்னேன்ல அவங்கள இந்த மாதிரி உங்களுக்கு உங்க பையன் வேணும்னா உங்க பையன் கூட கிளம்பி போயிட வேண்டியதானே, எதுக்காக எங்க வீட்டுல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல, இப்ப பாருங்க உங்க பையன் இப்ப ராதிகா கூட்டிட்டு வந்து நிக்கிறான், இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியுமே இங்க பாரு என் பையன் என் கூட இருக்கணுங்கிறது நான் ஆசைப்பட்டேன், ஆனா இந்த ராதிகா என் கூட இருக்கணுங்கிறத நான் நினைச்சு பார்க்கல, அது அவனோட விருப்பம், அது நீ அவங்ககிட்ட பேசிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னது அவங்ககிட்ட பேசிக்கியா, நான் என்ன சொன்னேன், இவரை வீட்டுக்குள்ளே நான் சேர்க்கக்கூடாதுன்னு நான் முடிவுல இருக்கேன், நீ அவரை வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க சொல்றீங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கோபி என்னோட லைஃப்ல இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது, சொல்லப்போனா அவர் இந்த வீட்டுல இருக்கிறதே எனக்கு பிடிக்கவே இல்லை, இவர் இந்த வீட்டுல இருக்கிறதுனால எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு தெரியுமா, அவர் ஏற்கனவே வந்து என்ன
டைவர்ஸ் பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணி அந்த ஒய்ஃபோட போய் இருக்காம இப்போ மறுபடியும் என் கூட வந்து இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காரு. இப்போ வெளியில இருக்கவங்களும் என்ன பேசுவாங்க தெரியுங்களா? எந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேர் எனக்கு கிடைக்கும், இந்த மாதிரி எனக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்கும் நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே இல்ல, நாங்க அதுக்காகலாம் பண்ணல, மறுபடியும் உன்னை கோபியோட சேர்த்து வச்சிடலாம் நாங்க முடிவு பண்ணோம், ஆனா நீ தான் அதுக்கு ஒத்து வர மாட்டேன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரி தான் மனசுல இருக்கிற எல்லா பிளானையுமே இந்த பக்கம் பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராதிகாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இங்க நடக்கிற சண்டையை பார்க்கவும் மயுமே ரொம்ப பயந்து போயிட்டு இந்த பக்கம் ராதிகாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இங்க கோபிக்குமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இங்க உடனே பாக்கியாவுமே இங்க பாருங்க, என் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத எனக்கு தெளிவா புரியும். அது மட்டும் இல்லாம இவர் முத என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமே நான் முடிவு பண்ணிட்டேன், என் லைஃபுக்கு இன்னொருத்தர் தேவை கிடையாது, அதுவும் முக்கியமா இவர் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது கேட்ட ஈஸ்வரியுமே என் பையனை நீ பழைய மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, அப்படிலாம் அவன் கிடையவே கிடையாது, அவன் இப்ப ரொம்ப நல்லவன் ஆயிட்டான், அவன் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் என்னதான் திருந்தினாலும் எனக்கு அவர் பழைய கோபி தான், எப்பவுமே என் லைஃப்ல எனக்கு வேண்டாத கோபி தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட வாய்ஸையும் கட் பண்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவுமே டைரக்டா இங்க ராதிகாவை பார்த்து, எதுக்காக ராதிகா இந்த ஆளை அனுப்பி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில தான் இந்த மாதிரி கோபி இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, அவர் உங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக அவர் சண்டை போட்டு இந்த வீட்டுல இருந்து நான் வெளியில அனுப்பிச்சு விட்டேன், ஆனா மறுபடியுமே நீங்க அவரோட பேச்சு கேட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இவர் இன்னுமே நம்பிட்டு இருக்கீங்களா, இவரை நீங்க தனியா கொண்டு போய் வச்சிருந்தீங்கன்னா தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும், இந்த வீட்டுக்கு நீங்க இவரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஈஸ்வரியும் என்னோட குழந்தைங்களும் உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் ராதிகாக்குமே என்ன சொல்றதுனே தெரியல. இந்த பக்கம் கோபியை முழுமையா நம்பி வந்து ரொம்பவே ஏமாந்து போய் அவங்க பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இனியாவுமே எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அப்பா இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, எங்க அப்பா கண்டிப்பா இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரம் இந்த பக்கம் பாக்கியா பேசுறதுக்கு முன்னாடி ஜெனியுமே குறுக்க வந்து, இங்க பாரு இனியா, சம்பந்தம் இல்லாம உங்க அம்மாவோட கஷ்டத்தை பத்தி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காத, மத்தவங்களுக்கு புரியலன்னா ஓகே, ஒரு பொண்ணா இருந்துட்டு உனக்கு புரியலன்னா ரொம்பவே கஷ்டம், உங்க அம்மா சொல்ற இத உங்க அம்மாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, அம்மா எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமா உங்க அப்பா பக்கம் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, அவர் ஒன்னும் நல்லவர் கிடையாது, இப்ப நல்லவரா மாறிட்டா செஞ்ச தப்பெல்லாம் மறைஞ்சிருமா, அவர் செஞ்ச தப்பு எல்லாமே வந்து மறந்துட்டு போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஜெனியுமே இன்னுமே கோவப்பட்டுட்டு, இங்க பாருங்க, இந்த வீட்டுல பாக்கிய ஆண்டி மட்டும் தான் இருக்கிறது கரெக்ட், அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்க அப்பா தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா உங்க அப்பா கூட போக வேண்டியதானே, அப்புறம் எதுக்காக உங்க அப்பாவை இங்க கொண்டு வந்து உங்க அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் பாக்கியாவுமே சரி விடு ஜெனி, அவங்க எப்பவுமே என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க, இப்ப நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, கோபி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, கோபி கூட யார் வேணாலும் வாங்க, ஆனா வந்து ஒரு வேளை சோறு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கணும், இதே மாதிரி இங்கே வந்து டேரா போடுற வேலை எல்லாம் வேலைக்கே ஆகாது, இதே மாதிரி கோபி இந்த வீட்டை விட்டு போறான், நானும் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லி யாரெல்லாம் ஆக்டிங் போட்டீங்களோ அவங்க எல்லாம் கிளம்புங்க, அத்தா உங்களுக்கும் சேர்த்து தான், அதே நேரம் இனியா செலியன் உங்களுக்கும் 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன், உங்க அப்பா இங்க இருக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்களும் இங்க இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க பெட்டி படிக்கைக்கு எடுத்துட்டு கிளம்புங்க, ஏன்னா இது என்னோட வீடு, என் வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன், உங்களுக்கு விருப்பம்னா இருங்க, அது கோபி இல்லாம, கோபி இருந்தாருன்னா நீங்க எல்லாம் கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்காம எல்லாரோட முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. இன்னொரு பக்கம் கோபிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறாரு. அதே நேரம் ஈஸ்வரியுமே இந்த பக்கம் கோபி கண்டிப்பா வெளியில கிளம்புனா நம்ம கோபி கூட போய் ஆகணும், ஏன்னா கோபி நான் விட மாட்டேன்னு சொல்லி ஒரு பிடிவாதத்தோட இருக்காங்க. ஆனா கோபி தனியா கிளம்புனாதான் இருப்பேன், ஆனா அங்க கோபியோட இங்க ராதிகா இருக்காங்களே, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்தோட இந்த பக்கம் இந்த சீனையுமே முடிக்கிறாங்க.